Hey guys, welcome back. Samsung அவங்களோட பாப்புலரான A சீரிஸ்ல A52 கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A52 ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக இந்த A52 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா BISல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம பார்த்தோன்னா மார்ச் மாதம் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4G and 5G ரெண்டு வேரியண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கீக் பெஞ்சில் ஸ்குவாடாக இருந்தது. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4G வேரியண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து 5G வேரியண்ட் லான்ச் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 4G and 5G ரெண்டு வேரியண்ட்டுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. பாட்டமில் பெசல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமமாகவே இருக்குது. பிளாக், ஒயிட், வைலட், ப்ளூ 4 கலர் வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஃபோனோட மெட்டீரியல்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. சைட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோனோட வெயிட்னு பார்க்கும்போது 187 கிராம்ஸ் இருக்கு. ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கும்போது கூட 8.4 mm திக்னஸ் இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் எந்த வருஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு வந்தோன்னா 6.5 inch கொண்ட ஃபிளாட் டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டி நம்ம எடுத்தோம்னா 407 ppi கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா 4G வேரியண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் 5G வேரியண்ட் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கதா சொல்கிறாங்க. அதுவே நம்ம சாஃப்ட்வேர்னு வரும்போது ஏற்கனவே வந்து கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி வந்து Android 11 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 One UI 3.1 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. இது வந்து நேட்டிவ் One UI வெர்ஷன் தான், One UI கோர் வெர்ஷன் கிடையாது. One UI கோர் வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கட் டவுன் பண்ணியிருப்பாங்க. S சீரிஸ் அண்ட் நோட் சீரிஸில் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரூவான One UI வெர்ஷன் தான் வந்து இதில் தராங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீச்சர் ரிச் தான். அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4500 mAh பேட்டரியோட வருது. பட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா 25 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பண்டில் பண்ணி தரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 25 வாட் சார்ஜர் தரது வந்து நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ சில யூசர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் தான் தேவை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பவர் யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த 25 வாட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பட் என்ன மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணால் 10 வாட்டில் சார்ஜ் ஆகும். ஸோ மெல்லமாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே கொடுக்கறது நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 6+128 GB, ஹையர் எண்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா 8+128 GB ரெண்டு வேரியண்ட்டோட வருது. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தோன்னா UFS 2.1 சப்போர்ட்டோட வருது. LPDDR4X RAM தான் இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசர்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 4G வேரியன்ட்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 720G ப்ராசரோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராசரை வந்து 8 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தது தான் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவே வந்து 5G வேரியன்ட் நம்ம பார்க்கணும்னா ஸ்னாப்ட்ராகன் 750Gயோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 750G இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா Mi 10i, Moto G 5G இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் கேமரா செட்டப்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 4G வேரியண்ட் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் 5G வேரியன்ட் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 40 MP கேமரா இருக்கதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் பேக் கேமரா நம்ம வந்துன்னா பேக்கில் வந்து 4 கேமரா செட்டப்போட வருது. அந்த மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 64 மெகாபிக்சலுக்கான IMX682 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து. ஸோ அந்த மேக்ரோ டெப்த்தை வந்து இவங்க விடவே மாட்டாங்க போல். ஸோ மொத்தமாக வந்து கேமரான்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப்போட வருது. 4G and 5G ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலரான கேமரா செட்டப் தான் தராங்க. ஸோ கேமராவில் பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளெஷ் சாம்சங் பே சப்போர்ட்டோட வருது. ஸோ இது A சீரிஸ்ன்றனால கண்டிப்பாக அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாக் செக்யூரிட்டியும் வருது. அண்ட் முக்கியமான ஹைலைட்டே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து IP67க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த 20,000 to 30,000 செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபீச்சர் வந்து நம்ம பார்க்கறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. சாம்சங் அவங்களோட A சீரிஸில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் கொடுக்கறது கண்டிப்பாக வந்து ஒரு வெல்கம் மூவாக தான் இருக்குது. மற்றபடி வந்து ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். பட் 4G வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து 25,000க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் 5G வேரியன்ட் பார்த்தோன்னா 28,000 to 29,000க்கு இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். A சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 25,000 இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா விவோலேருந்து V20 இருக்குது. 30,000 நம்ம போனால்
V20 Pro கூட இருக்குது. ஆஃப்லைனில் செல் பண்ணக்கூடிய விவோ ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணால் நல்லா இருக்குமே தான் தோணுது. சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்ச் மந்த் லான்ச் நம்ம ஷோராக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம மாதம் அப்கமிங் சீரீஸில் சொல்லிட்டு தான் இருக்கும், இந்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க, அந்த மாதம் லான்ச் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் மந்த்தே லான்ச் ஆக வேண்டியது. பட் சாம்சங் ரொம்ப டிலே பண்ணியிருக்காங்க. இப்போவே உங்களில் எத்தனை பேர் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்காக இன்னும் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.